என்ன மிரட்டியிருக்காங்க, சூசைட் பண்ணிக்கோங்க சார், எல்லாமே நான் எழுதி வச்சு சூசைட் பண்ணிக்கோங்க சார், நீங்கள் தான் சார் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஒய்ஃப் நீங்கள் சந்தோஷமாக தான் சார் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்கள தான் இருக்கீங்க, என் குழந்தைங்க இதெல்லாம் என்ன அர்த்தம்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன சூசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் மிரட்டுறதுக்கு? முதல்ல அது உன் காசா? கிடையாதுல்ல. நீ கடன் வாங்கி கொடுத்துருக்க, நீயே சொல்கிற. என் ஒய்ஃப் இதில் எதுவுமே சம்மந்தமே படலை, அவங்க எந்த ஸ்டோரிலையும் எதுவுமே போடவே இல்லை. நாங்கள் செப்பரேட் ஆகி ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கப்பல். அது முட்டாள்தனம் கிடையாதா? உங்களால் தான் போகிறோம். உங்களால் நானும் அவங்க அப்போ டிவோர்ஸ் பண்ணதும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுவும் எல்லாம் ரெக்கார்ட் இருக்குது, அப்போ பார்த்துருக்கீங்க. அப்புறம் ஏன் போட்டீங்க? உங்களாலாம் போட்டதா அப்படின்னு. அப்போ நான் என்ன உரிமையில் பேசிட்டேன்? நான் பார்ப்போன்னு தான் பேசினேன். நீ போய் அங்கே போய் கேட்டேன்னா நீ அவங்ககிட்ட தான் போய் காசு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அதான் அதில் என்ன தப்பு? அப்போ அந்த ப்ரெஷரில் என்கிட்ட அழுதோ நீ சூசைட் பண்ணிக்கிறோம், உங்களால் தான் நான் சூசைட் பண்ணிக்குவேன், நீங்கள் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்குன்னா என்கிட்ட பேசக்கூடாது. ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரணேஷ். இன்றைக்கி என் கூட விஷ்ணு அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அரசியலுக்காக பல விஷயங்களுக்காக சந்தித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பலவிதமான பல ரிப்போர்ட்ஸ் சொல்லப்படுது, ஸ்கேம், பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு சில தரப்பு நீங்களுமே உங்களோட கருத்தையும் அதில் சொல்லியிருந்தீங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தீங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாலும் சடனாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம், என் சைட்லேருந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு முன் வந்ததுக்கான காரணம் என்ன? நிறைய அவதூறுகள். ஓகே. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்ந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிறக்காக தான் இது கொடுத்துட்ருக்கேன். தவிர இதில் சோஷியல் மீடியா ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிறதே சில பேர் சொல்கிறாங்க, அந்த வீடியோலாம் பரப்புறவங்களே சொல்கிறாங்க. ஸோ இது சோஷியல் மீடியாவில் தீர்வு பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் அது ஆனாலும் நம்ம அவங்க நிறைய அது கூட சேர்ந்து என்னெல்லாம் பேசணும்னு இருக்கு இல்லையா? ஸோ சம்மந்தப்பட்டதை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்தது. ஓகே. நீங்களும் சொல்லியிருந்தீங்க, அவங்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க, சோஷியல் மீடியா ஒரு தீர்வு கிடையாது அப்படின்னு. அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய எல்லாத்தையுமே தாக்குதல் பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நீங்களும் சொல்லியிருந்தீங்க போது நீங்கள் ஏன் அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை? இப்போது நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் முன்னாடி. இல்லை, டிஃபமேஷன் ஃபைல் பண்ணிகிட்ருக்கு. டிஃபமேஷன் அவங்களுக்கு ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஓகே. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டதுக்கப்புறமா எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது? அண்ட் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க அந்த வீடியோ போட்டதுனால நீங்கள் கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது எந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கு? கொடுத்துட்டு இருந்தது அதாவது நீங்கள் எல்லாருக்கும் ஆமாம், அந்த பேமெண்ட்ஸ் ரீபே பண்ணிட்டு இருக்கிறது, அது ரீபே பண்ணுறது பாதிக்கப்படலை. எல்லாருமே பேனிக் ஆகிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருக்குமே பேனிக் ஆகியிருக்காங்க. ஸோ நான் ஃபோன் எடுக்காமல் விட்டதுக்கு எவ்வளோ பேனிக் ஆனாங்களோ அதை விட ஜாஸ்தியாக பேனிக் ஆகிருக்காங்க. அதுதான் உண்மை. அதனால தான் சொன்னேன், இப்போ அவங்களுக்கு இந்த இதில் நான் கொடுக்கணுங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களோட பர்சனல் மோட்டிவ், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஃபேமு, பணம், ஃபீஸு, அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னமோ அவங்க இந்த மாமியார் மருமக கேஸ்லாம் அது அவங்க எடுத்து போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாம் சர்ச்சையான வீடியோஸ் தான் எடுத்து போட்டுட்ருக்காங்க. கேஸு அவர் வக்கீல்னா போயிட்டு அவங்களே போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டியது தானே, போய் ஆஜராக வேண்டியது தானே, பொது வழக்காக எடுத்து ஆஜராக வேண்டியது தானே, அதை பண்ண வேண்டியது தானே, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே. முதல்ல இப்போ நேற்று போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போட்டு போயிருக்காங்கல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், விசாரணை நடக்கும், அதுக்கு மேலே நியாயம் என்னன்னு பார்ப்பாங்க. சும்மா போயிட்டு எல்லோரும் சொல்லிட்டாங்கனாலையோ இல்லை அழுதுட்டாங்கனாலையோ அதெல்லாம் நடந்துடாது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், விசாரிப்பாங்க, எல்லாமே தீர விசாரித்து என்னென்னலாம் இன்வால்வ்டு, யாரெல்லாம் இன்வால்வ்டுன்னு பார்த்துட்டு தான் ஒரு விஷயம் ப்ராக்ரஸ் ஆகும் ஒரு கேஸ். அது இல்லாமல் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா நீங்கள் வக்கீல் தானே, சும்மா யாரோன்னா என்ன சொல்லலாம். சொல்லப்படுது, பேசப்படுது, சொல்லப்படுது, இங்கே நிறையா சொல்லப்படுதுன்னா என்ன சொல்லப்படுது? ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும்ல, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போ அது இல்லாமல் நீங்கள் மட்டும் எப்படி ஒரு வார்த்தையை பற்றி பேசலாம்? முதல்ல நம்மளோட இப்போ ஜூனியரை வச்சு நம்ம பேசணும், அதை நம்ம போடலை. ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டு ப்ரீச்சுக்கு மேலே ஒரு ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு அகேன்ஸ்டாகவே யூஸ் பண்ணுறதுங்கிறது அஃபென்ஸ். 2 ஆக்ட், அது கரெக்டான ஆக்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க நேற்று. அது 2 ஆக்ட் படி அது தப்பு, ப்ரைவசி ப்ரீச்சில். ஸோ அது ஒரு அஃபென்ஸ் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நம்ம போட முடியல, அது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம போடலாம். நம்மளும் அட்வொகேட் வச்சுலாம் பேசலாம். ஸோ ஒரு அட்வொகேட்டாக அவங்களுக்கு தெரியணும் எது நம்ம பண்ணணும், எது பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இப்போ பேனிக் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அண்ட் ஒரு சின்ன ஷார்ட்டாக இந்த ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு சொல்ல முடியுமா? லைக் இந்த ஸ்கேம் பற்றியாக இருக்கட்டும், இல்லை இப்படி சொல்ல இது ஒரு ட்ரேடிங்கு. இது இது என்னென்னா 21 நம்ம கரன்சி ட்ரேடிங் ஆக்சுவலி நம்ம ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 21 நான் ப்ராஃபிட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ
ஸோ ப்ராஃபிட்ஸை நான் ஷேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. இது என்னன்னா நாங்களும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் பண்ணலாம். இது நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, மார்க்கெட் ஓரளவுக்கு கையில் வந்துச்சுன்னா இது கொஞ்சம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்களே ஸ்டார்டிங்கில் எத்தனையோ வருஷம் ஒரு 2011-12 பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இருந்து பண்ணும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5-6 இயர்ஸ் லாஸ் தான் ஆச்சு. லாஸ் ஆனால் தான் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் இதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நியூஸ் நடக்குதுன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கரன்சி மார்க்கெட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம், ஒரு பொருளை நீங்கள் வாங்கலாம். இதை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. ஓகே, மொரலஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஒரு கரன்சி வந்து மேலே போக போதா கீழே போக போதா அப்படின்னு. அந்த கரன்சிஸ் எல்லாம் பேர்ஸில் இருக்கும். இப்போ USD யூரோஸ்ன்னு இருக்கும், USD பவுண்டுன்னு இருக்கும், ஸோ ஜப்பான் என்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் கரன்சி பேர்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இதை எப்படி வந்து தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனு, பொலிட்டிக்கல் சினாரியோஸ், அதுக்கு நடக்கிற டிசாஸ்டரு, அங்கே நடக்கிற கேட் எக்ஸ்சேஞ்சு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எல்லாமே இது வந்து பாதிக்கும். ஸோ அதன்படி தான் இது வந்து இந்த மேலே ஏறும் இறங்கும். அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மூமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ வீக்லி 5 days மார்க்கெட் இது. ஸோ மந்த்லி 20 days. ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரோக்கரேஜ் இருப்பாங்க, பிளாட்ஃபார்ம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து CNS அப்படின்னு கார்னர்ஷூர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அவங்களுக்கு கீழே தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் அவங்ககிட்ட போய் நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கற்றுக்கலாம் முடியாது, எனக்கு நாலேஜ் இல்லை. இவங்க ஃபாலோவர்ஸ் என்ன சொல்கிறாங்க சில பேர் அப்படின்னா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் ப்ராஃபிட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே நான் ப்ரோக்கரேஜில் போய் கேட்குறேன், இந்த மாதிரி சில பேர் கேட்குறாங்க, இது வந்து பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் விஷ்ணு அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட கொடுக்குற கைடன்ஸே அதான் கொடுக்குறாங்க. இப்போது எனக்கு தொழில் மட்டும் தான் தெரியும். கைட் பண்ணி இது பண்ண வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க. இந்த ரெகுலேஷன்ஸ், செபி ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ நிறைய விஷயம் எப்படி வந்து எங்களுக்கும் தெரியாமல் வந்து பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி எனக்கும் வந்து ட்ரேட் பண்ணுறது மட்டும் தான் தெரியும். இதோட ரெகுலேஷன்ஸு, சட்ட இதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. அப்போது CNS கார்னர்ஷூர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அவங்களுக்கு வெப்சைட் இருக்குது. அவங்க அகமதாபாத், கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருந்தாங்க. இப்போ அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க போன வருஷம் 2021 நான் அவங்ககிட்ட பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பண்ணும்போது அவங்க வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் வாங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம வாங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஸ்கீம் மாதிரி பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம 2023 எண்டு வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 23லே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் மார்க்கெட் கிரியேட் பண்ணும். இதாக அது ரஷ்யன் உக்ரைன் வாரும் சரி, இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரும் சரி, அது வந்து மிகப்பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸு, வொலாட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம பண்ணவே முடியாது, ட்ரேடே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஒரு 3 மாதம், இதுக்கு ஒரு 3 மாதம், இப்போ 6 மாதம் வந்து சுத்தமாக பண்ண முடியல. மற்ற நேரத்துலலாம் ரொம்ப அப்படி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல், அதில் நம்ம சம்பாதிக்கவே முடியாது. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம ரிட்டர்ன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆனால் இந்த டைமில் நான் வந்து மீன்மேல் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க வந்து எக்ஸிட் ஆக போகிறாங்க. யார்? CNS கார்னர்ஷூர் வந்து கிளம்ப போகிறாங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப போகும்போது என்ன, அப்போது நம்ம பணம் இவ்வளோ பணம் இருக்குது, அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது அது சேஃப் கிடையாது. இன்டர்னல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், வேறு ப்ரோக்கரேஜ் மாற்றிடலாம், டாலர்ஸை வந்து மாற்ற சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லிவிட்டு, அப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர்ஸ் ப்ளஸ்லேயும் இருக்கும், மைனஸ்லேயும் இருக்கும். ப்ளஸ் இருக்கிறதுலாம் ப்ராஃபிட், மைனஸில் இருக்கிறதுலாம் லாஸ். ஆனால் அதை க்ளோஸ் பண்ணால் தான் லாஸ், இதுவும் க்ளோஸ் பண்ணால் தான் ப்ராஃபிட். இல்லைனா ஓப்பன் ஆர்டர்ஸ் அதுக்கு பேர். அப்போ நான் அந்த எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணணும், அந்த ஆர்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நார்மலாகவே எப்பவுமே ஒரு 30% மைனஸில் இருக்கும், 70% ப்ளஸில் இருக்கும். அது மாதிரி அப்போ வந்து 40 to 45% வந்து மைனஸில் இருக்குது. ஏன்னா அந்த ஹோல் இயர் 2023 வந்து ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டமான, ரொம்ப சேலஞ்சிங்கான கண்டிஷன்ஸ், மார்க்கெட் கண்டிஷன்ஸ். அப்போது அந்த 45% நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப வந்து இது பண்ணுறோம். அப்போயும் கோல்டு வந்து பயங்கரமாக, இப்போ கோல்டு வந்து இப்போ இந்த கரன்சிஸ்லாம் இவ்வளோ கரன்சி இருந்தாலும் கோல்டும் நம்ம இதில் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து XAU USD, அந்த பேருக்கு பேர். USDயோட ஆக்சுவலாக USD தான் பேஸ் கரன்சி, USD தான் பேஸ் கரன்சி. ஸோ XAU USDயில் நம்ம பண்ணும்போது கோல்டு அதுதான் லாபமும் கூட, கோல்டு தான் நல்ல லாபம். ஸோ அந்த இதில் பண்ணும்போது கோல்டோட ரேட் வந்து பயங்கரமான, அப்போ அந்த டைமில் ஃபஸ்ட்டு 3 months பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பேய் ஆட்டம் மாதிரி, பேய் படம் மாதிரி இருக்குது, அவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்கு. நான் வந்து எனக்கு இவங்களும் எக்ஸிட் ஆக போகிறாங்க அப்படிங்கும்போது, சரி இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நான் வந்து இன்கமிங்கும் நான் ஹோல்ட் பண்ணுறேன், பே அவுட்ஸும் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு சொல்கிறேன் 2-3 மாதம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டிமாண்ட் பண்ணுறாங்க என்கிட்ட, செக்கு கேட்குறாங்க. அப்போ நான் சரி ஓகேங்க, சரி வர வழி இல்லாமல் நான் டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கவரே ஆகலை, அக்கௌண்ட் அக்கவே மாட்டல. ஒரு ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்து இவங்களும் எக்ஸிட் ஆகிடுறாங்க. யாரும் துபாய் கிளம்பிடுறாங்க, CNS. அதுக்கப்புறம் அந்த டைமில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் போட்டாங்க ஆகஸ்ட்டில். அந்த டைமில் பெரிய ஸ்லம்ப், வந்து யூஎஸில் எக்கனாமிக் ரிசெஷன் நடந்துச்சு. ஜப்பானில் வேறு ஒரு விஷயம், அது வந்து இது வந்து சன் நியூஸில் வந்திருக்கு. PR சுந்தர் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காரு.
நம்மளோட பட்ஜெட்டும் வந்து மார்க்கெட்டை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் 15 லட்சம் கோடி 1.5 லட்சம் 2 லட்சம் இல்லை 15 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு அந்த டைமில். அது வந்து யூஎஸில் எக்கனாமிக் ரிசெஷன்னாலையும் சரி, இதுவும் இந்த நம்மளோட ஃபினான்ஷியல் பட்ஜெட் நேஷனல் பட்ஜெட்னாலும் சரி, பங்குச்சந்தை கரன்சி சந்தை ரெண்டுமே எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுன்ஹில் தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இப்போ ஜனவரி எண்டு வரைக்குமே டவுன்ஹில்ல தான் இருந்துச்சு, சுத்தமாக ரெக்கவரே பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரி இதை இவங்க நம்பி மட்டும் இருக்கக்கூடாது, இவங்களும் இந்த மாதிரி கிளம்புறாங்க. எனக்கு அவங்க கிளம்பி ஒரு மாதத்துக்கு தான் எனக்கு தெரியுது எனக்கு. சரி எனக்கு வந்து இப்போ நானே இதுக்கு லைபிள் கிடையாது, ஆனாலும் என்ன நம்பி வந்திருக்கிறாங்க, என்ன நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்களுக்குலாம் ஏன்னா அவங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாது, இப்போ எனக்கும் 2-3 விஷயங்கள்லாம் தெரியாது. ஏன்னா இந்த ப்ரோக்கரேஜ் லெவலில் இருக்கிறது, ஏன்னா நான் ப்ரோக்கர் கிடையாது, நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. நான் ட்ரேட் பண்ணுறேன்னா எதில் பண்ணுவேன்? இப்போ அந்த வக்கீலில் அந்த ஒரு இது தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிட்டார். என்ன அக்கௌண்ட்டு? ஏன்னா ஏதாவது இந்த அக்கௌண்ட்டா, டிமேட் அக்கௌண்ட்டா, இல்லை ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு யார் அதை டிலீட் பண்ண முடியும்? ப்ரோக்கரேஜ் தானே முதல்ல. ப்ரோக்கரேஜ் இப்போ கார்னேஷன் அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்குல்ல, நான் மெசேஜில் டாக்குமெண்ட்டில் எல்லாத்துலையும் இருக்குல்ல, சிஎன்எஸ் அண்டர் சிஎன்எஸ், அதாவது இந்த பார்ட்டியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்கீமில், ஃபாரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் அண்டர் சிஎன்எஸ் கார்னேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். மெசேஜ்லேயும் அதான் போட்டிருக்கேன், எல்லாத்துலேயும் அதான் போட்டிருக்கேன். அப்போ அவங்க பேர் ஏன் யாருமே எடுக்கல? அவங்க பேர் யாரும் எடுக்கல? அவங்க தானே பிளாட்ஃபார்ம், அவங்க தானே ப்ரோக்கரேஜ், அவங்ககிட்ட தானே பணம் இருக்குது, அவங்ககிட்ட தான் எல்லாமே. அவங்க எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுறேன். அப்போது இந்த விஷயம் வந்து இவங்களும் இந்த மாதிரி போகிறதுனால எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, இவங்க இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சம்பாரித்து கொடுத்துடலாம், கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு நான் எடுக்கிற முயற்சிகள் நிறைய முயற்சி எடுத்தேன். நான் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன், அந்த க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா விஷயமும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறது, க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ், என்னோட யோகா ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இதெல்லாமே நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 1 இயர் ஆகுது, கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், உங்களுக்கு ஒரு அண்ணா நகர் ஜோன் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே எனக்கு 1 இயர் ஆகும் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வரதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கே இப்போ அவ்வளோ பணம், ஐ மீன் ஒரு பில்லு கொடுக்குறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுதுன்னா, இப்போ எனக்கு நான் ஒரு தனி பர்சனாக நான் சம்பாதிக்கிறதுக்கு டைம் ஆகும். சரிங்களா? நான் சகா யோகாசனான்னு ஒரு ப்ராஜெக்ட், அதுவுமே நடக்கலைன்னு, அதுவும் ஒரு ஸ்கேம்ன்றாங்க. இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் இருக்குது, எத்தனை பேருக்கு நடந்துகிட்ருக்கோம். டெய்லியும் டாக்டர்ஸ் நடத்திட்டுருக்காங்க, நேச்சுரோபதி டாக்டர்ஸ், பிஎன்ஒஎஸ் டாக்டர்ஸ் நடத்திட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. இப்போ கமெண்ட் வந்து பண்ணுறாங்க, நல்லபடியாக நடத்திட்டுருக்காங்க, டெடிக்கேட்டாக நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ எந்த மாதிரி ஒரு அவதூறில் எந்த மாதிரி இந்த கமெண்ட் பண்ணுறவங்க எவ்வளோ? இப்போ மக்கள்லாம் என்ன வேணால் பேசலாம்னு கிடையாது. அனானிமிட்டி, சும்மா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது யாருமே உங்களுக்கு வந்து தெரியப்படாங்கன்னு ஃபேக் ஐடியில் வச்சுட்டு வந்து, ஃபேக் ஐடியிலும் சரி, எந்த ரியல் ஐடியிலும் சரி, என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு கிடையாது. அந்த சகா யோகாசனாக்கு நான் ஒரு நாளைக்கு நான் வந்து இப்போ இவ்வளோ பேரை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 12,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் 500 போஸ்ட்டு ஒரு நாளைக்கு நான் வந்து தெருவில் நின்று கொடுத்துருக்கேன். தெருவில் நான் வந்து மெரினாலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அங்கே எண்டு வரைக்கும் கொடுப்பேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன், பெசநகர் பீச், திருவண்ணாமலை, கிரிவலம், ஈஷா, ரேஸ் கோர்ஸ், கோயம்புத்தூர், எல்லா பக்கமும் தெருவிலும் கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஆட்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கு எவ்வளோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நிறைய உழைச்சிருக்கோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன், அமேசானில் இருக்கிற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி. நீங்கள் ஒரு பொருளை இது பண்ணிங்கன்னா அது வந்து விற்கலாம், நீங்களே வந்து ரெஃபர் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வந்தோம். நிறைய பேருக்கு அது வந்து இதெல்லாம் பண்ணோம். இதிலெல்லாம் ஏர்ன் பண்ணி, இதில் மாதிரி என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டும் மூலியமாகவும் நான் லோன்ஸும் வாங்கியும் இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு நான் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கேன். நான் ட்ரேட் பண்ணாமையே, இதுதான் மெயின், ட்ரேட் பண்ணாமல் 1 ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் வந்து என்னோட இதுதான் இது, என்னோட தப்பு தான் இது, என்னோட இதுன்னு அவ்வளோ கில்ட்டியாக நான் நினச்சிக்கிட்டு இல்லை, என்னோட தப்பும் இருக்குது, இங்கே நிறையா பேரோட தப்பு இருக்குது. அதான் இங்கே யாரும் இது பண்ண மாட்டாங்க. நான் பணமும் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் வாங்கியிருக்காங்க, அவங்களும் அவங்களோட பிஸ்னஸுக்கு தான் வந்தாங்க. நிறைய பேர் இது அவங்களோட பணம் போடல, அவங்களோட ஓன் மணி போடல. ஸோ இப்போ அவங்களோட ஹார்ட் ஏர்ன் மணியாக அவங்க இன்னசென்ட்டாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சரிங்களா? அப்போது எல்லாருமே மற்றவங்களோட தப்புலாம் பேச மாட்டாங்க. இப்போ நான் தான் எங்களை நம்பி வந்தாங்க, நான் தான் ஆசை தோணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேங்க் லோன் எனக்கு இப்போ ஒரு மெசேஜ், எனக்கு இப்போ ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்திருக்கு. ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு, ஒரு பேங்க்கு கூட கிடையாது, ஒரு ஃபினான்ஷியல் இது. அது என்னோடய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் ப்ரீபே பண்ண முடியுமான்னு தெரியாமல் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா ரெடியாக இருக்குது, இட் இஸ் யூ ஆர் எலிஜிபிள் டு இந்த அப்ரூவலுக்கு, நாளைக்கே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும், கிளிக் த லிங்க் அப்படின்னு. அது என்ன ஆசையை தூண்டுறதா? அந்த லோனை வாங்கிட்டு நான் வந்து என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே வந்து லோனை கொடுத்தீங்க, இப்போ கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. நான் எடுக்கக்கூடிய அந்த முடிவு, நான் எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் இல்லையா? அப்போது 3 வட்டிக்கு ஒரு இடத்துல வாங்கி 4 வட்டிக்கு எனக்கு கொடுக்குறது புத்திசாலித்தனம், இன்னசென்ஸ் கிடையாது. ப்ளஸ் அவங்களோட ஹார்ட் ஏர்ன் மணியும் கிடையாது. அது புரியுதுங்களா? அதுவும் சம்பாதிக்கிற அது ஒரு பிஸ்னஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இப்போ இதுவும் நான் யாரையும் ப்ளேம் பண்ணல, அது அவங்களோட டிசிஷன். அது என்னோட க்ளோஸ் சர்க்கிள் நான் சொல்லுவேன், உன் பணமாக நீ கொடு,
உன் சேவிங்ஸாக நீ போடு. ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுற, நீ உன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணு. மற்றவங்களோட பணத்தை வச்சேன்னா வந்து நீ இது வந்து ஒரு ட்ரேடிங்கு, ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு 2 மாதம் நீ வராமல் இருக்கலாம், லேட்டாக ஆகலாம், ப்ராஃபிட் வராமல் இருக்கலாம். ஆனால் நீ அங்கே வந்து நீ இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் ஒவ்வொரு வாரமும், ஃபஸ்ட்டு வாரமும். அப்போ அந்த ப்ரெஷரில் வந்துட்டு என்கிட்ட அழுதோ நீ சூசைட் பண்ணிக்கிறோம், உங்களால் தான் நான் சூசைட் பண்ணிக்குவேன், நீங்கள் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, உன் குழந்தைங்க நல்லா இருக்குன்னா என்கிட்ட பேசக்கூடாது. பேச நானும் அந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணால் நானும் பேசுகிறேன். நான் இங்கே தெரிஞ்சு தப்பு பண்ணவே இல்லை. நான் இதில் மாட்டிக்கிட்டேனே தவிர நான் இதில் தெரிஞ்சு தப்பு பண்ணல. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இது ஃப்ராடுன்னு தெரிஞ்சு ஒரு ஸ்கேம் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஃபைன் டே ஓடி போயிடுவான்ல, அவனுங்களை வந்து இவங்களாம் பேசவும் முடியாது, என்னென்னு தெரியாது, அவங்க எதுவுமே பண்ண தெரியாது, எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. சரியா? நான் இதில் வந்து நானும் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நிறைய பேருக்கு நான் ரீபே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போவும் நான் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது எந்த ஒரு இன்டென்ஷனில் இவங்க போயிட்டு இந்த மாதிரி மீடியாவில் இப்படி போய் பேசினா எல்லாம் தீர்வுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா? எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். அதையும் சரி, அதை அவங்களாவது அவங்களுடைய ஏதோ ஒரு பொழப்புக்காக வயிற்று பொழப்பு கூட பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க வேணாமா? என் குடும்பத்தை பற்றி பேசுகிறக்கும், மற்றவங்களாம் இழுத்து இதை சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது யாருக்கும்? அப்போது நான் வந்து இவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணி நான் அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன். இப்போவும் நான் இதுக்கப்புறம் சம்பாரிச்சு தான் என்னால் கொடுக்க முடியும். சரிங்களா? அது வந்து இப்போ ஒவ்வொருக்கும் டேட் சொல்லி, ஏன்னா எனக்கும் ப்ரெஷர். இப்போ வந்து அந்த ப்ரெஷரில் தான் வந்து என்கிட்ட அழுகிறது, அந்த ப்ரெஷரில் தான் என்கிட்ட வந்து மிரட்டுறது, எல்லாமே அவங்களும் வந்து எல்லாம் திட்டடிங்க எல்லாமே பண்ணுறாங்க. சூசைட் பண்ணுறதே தப்பு. சூசைட் பண்ணுறேன்னு மற்றவங்கள மிரட்டுறது அதோட பெரிய அஃபென்ஸ். சூசைட் பண்ணுறேன்னு சொல்கிறது அஃபென்ஸு. மிரட்டி செக்கு வாங்குறது, செக்யூரிட்டிக்காக செக்கு வாங்குறது அஃபென்ஸு. அதே மாதிரி ஒரு நம்ம பேசுகிறோம், ஃபோன் பேசுகிறோன்னா மற்றவங்களுக்கு அந்த இன்னொருத்தருக்கு தெரியாமல் அந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி அதை அவருக்கு அகேன்ஸ்டாகவே யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய அஃபென்ஸு. இதெல்லாம் அஃபென்ஸ். இதெல்லாம் அப்போ நான் என்னாலையும் பேச முடியும். இது நீங்கள் லீகலாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. லீகலானா எல்லாமே நானும் சொல்லியிருக்கேன். நான் இதில் ரிஸ்க்கே கிடையாதுன்னு நான் எங்கேயுமே நான் போடலை. ரிஸ்க் இருக்குது, அதை மீறி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். மார்ஜினலாக தான் நான் வந்து பெரிய பர்சன்டேஜ் ஆஃபர் பண்ணி நான் வந்து அட்ராக்ட் பண்ணிலாம் நான் இழுக்கல. நான் மார்ஜினலாக 10%, 15%, 20% அப்போ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரேடிங் ஈக்விட்டிலையும் சரி, இந்தியன் மார்க்கெட்லையும் சரி, வேர்ல்டு மார்க்கெட்லையும் சரி, எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து இது வந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு மட்டும் என்ன அறியாமல் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? எனக்கு இருக்காதா? எனக்கு எல்லாமே தெரிஞ்ச முடிவு நான் ட்ரேடிங், எனக்கு தொழில் மட்டும் தான் தெரியும். எனக்கு கைட் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? என் புரோக்கர் தான் இருக்கான். அவன் தான் சர்வர் ஓனர். அவங்க தான் எனக்கு கைட் பண்ணும். அவங்க வந்து என்னை என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டு நான் 1 மாதம் ஆச்சு, இன்னும் கொடுக்கல. எனக்கு இமெயில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இமெயிலே 20 இமெயில் இருக்குது. 20 இமெயிலுக்கு வேணால் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமெயில் அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அது எல்லாமே எனக்கு இது இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் நம்பர். அப்போது அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் கொடுக்கல. எக்ஸிட் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக சர்வரே நாங்கள் சரண்டர் பண்ணிட்டோம், நாங்கள் செக்கிங் விஷ்ணு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்கல. எக்ஸிட் ஆகிறதுனால என்ன? கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது. அப்போ அந்த மாதிரி போகிறவங்க வந்து இங்கே யாருமே இந்த மாதிரி நம்ம இந்த இதில் இருக்கோம், மீடியாவில் இருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அதை இவங்களை ஈஸியாக அடிக்கலாம். இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மக்களுக்கு போய் பணம் அதெல்லாம் அந்த அட்வொகேட்டுக்கெலாம் அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன இதில் லாபம் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது பலரும் அந்த வீடியோலையாக இருக்கட்டும், இல்லை கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை உங்ககிட்டையும் கேட்கப்படுற கேள்வி ஏன் ஒருமையில் பேசணுங்கிறது தான். ஒருமையில் பேசுறதுனா இப்போ நான் வந்து 2 பேர்கிட்ட பேசினேன் இல்லையா? 2 பேரும் பிரியங்கா தான். அது உங்களுக்கு தெரியும். 2 பேரும் பிரியங்கா. அதில் ஒரு பிரியங்கா வந்து சின்ன பொண்ணு, தங்கச்சி மாதிரி வயசு தான். அவங்ககிட்டையும் நான் வாப்போன்னு தான் பேசுவேன், நல்லபடியாக பேசும்போது. ஏன்னா 3 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க என் கூட. சில விஷயங்கள்லாம் சரிடா, ஓகேடா, நான் போட்டு விட்டுறேன்டா, அந்த மாதிரி வாடா போட தான், அந்த மாதிரி தான் பேசுவேன். ஆனால் இவங்ககிட்ட நான் வந்து ஏன் அப்படி கத்துறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற கால்ஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மிரட்டியிருக்காங்க, சூசைட் பண்ணிக்கோங்க சார், எல்லாமே நான் எழுதி வச்சு சூசைட் பண்ணிக்கோங்க சார், நீங்கள் தான் சார் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஒய்ஃப் நீங்கள் சந்தோஷமாக தான் சார் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்கள தான் இருக்கீங்க, என் குழந்தைங்க இதெல்லாம் என்ன அர்த்தம்? அது பேசுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. ஒருமையில் என் தங்கச்சியோட வயசு தான் அதுவும் நான் நேரில் மீட் பண்ணியிருக்கிறேன். எப்படி நான் தப்பே பண்ணாத போது எனக்கு வந்து நான் இவ்வளோ ரொம்ப இறங்கி நான் இதாக பேசணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட மரியாதை கொடுத்தா தான் நான் மரியாதை திருப்பி பேச முடியும். என்ன ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசணுன்னா நானும் அப்படி தான் பேச முடியும். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன சூசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் மிரட்டுறதுக்கு? முதல்ல அது உன் காசா? கிடையாதுல்ல. நீ வந்து கடன் வாங்கி கொடுத்துருக்க, நீயே சொல்கிற இல்லையா? அப்போ வந்து கடன் வாங்கியிருக்கிற, அப்புறம் மற்ற இடத்துல நீ வந்து
அவங்க ஒரு மாதிரி வந்து கடன் கொடுத்தவங்க நம்ம பயங்கரமாக இதாக பேசுகிறாங்க, மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. நீ திருப்பி பேச மாட்டியா? கடனை தானே கேட்கணும். கடன் கொடுத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா கடன் தானே கேட்கணும். அவங்க உன்னை மரியாதை குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி தானே பேசுவேன். அப்போ அதே மாதிரி தான் நான் கடன் கூட வாங்கலை, கைமாத்துக்கு வாங்கலை, என் சொந்த வீட்டு செலவுக்கு வாங்கலை, என் ஒய்ஃப் இதில் எதுவுமே சம்மந்தமே படலை, அவங்க எந்த ஸ்டோரிலையும் எதுவுமே போடவே இல்லை. நாங்கள் செப்பரேட் ஆகி ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கப்பல். அப்போது எங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நாங்கள் எதுவுமே இன்வால்வ் ஆகிக்கல, அவங்க ஸ்டோரி போட்டல, சைன் பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு வாரத்தை யாருன்னு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் மெசேஜ் பண்ணி உங்களால் தான் நாங்கள் போட்டோம், உங்கள் குரூப் அப்படின்னு சொல்லி, இது வந்து பொய், முற்றிலும் பொய். இது உங்களுக்கு பிஸ்னஸ், உங்களுக்கு லாபத்துக்கும் இது பண்ணுறதுக்காக போட்டீங்க. உங்களால் போட்டுனா என்ன அர்த்தம்? அது முட்டாள்தனம் கிடையாதா? உங்களால் தான் வந்து போனோம். உங்களால் நானும் அவங்க அப்போ டிவோர்ஸ் பண்ணதும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுவும் எல்லாம் ரெக்கார்ட் இருக்குது, அப்போ பார்த்துருக்கீங்க. அப்புறம் ஏன் போட்டீங்க? உங்களாலலாம் போட்டதா அப்படின்னு? உங்களுக்கு லாபத்துக்காகவும் இதுக்காகவும் தான் நீங்கள் போட்டீங்க, பிஸ்னஸ் தான் போட்டீங்க நீங்கள். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் யாரும் சொல்ல முடியாதுங்க. என்கிட்ட ஒழுங்காக பேசுங்க. ப்ரொவோக் பிஸ்னஸ் தானே உங்களோட இதுக்கு உங்களுக்கும் எனக்கு இது இருக்குது. கரெக்டு தானே நான் சொல்கிறது? என்ன ப்ரொவோக் பண்ணீங்கன்னா என்னோட குடும்பத்துக்கு, என் குழந்தைங்களை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்க சார், என் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் இது பண்ணும்போது அதுவே ரொம்ப தப்பான விஷயம். இவங்க அந்த கமெண்ட் பண்ணுறவங்களாம் விடுங்க, புரியுதுங்களா? என் குழந்தைங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என் ஒய்ஃப் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ அவங்க வந்து போடுறாங்க. இப்போ நான் வந்து ஆடம்பரமாக நான் எதுவுமே பெருசான பொண்ணு, நான் வந்து டான்ஸ் பண்ணுவேன், சரிங்களா? நான் வந்து அது கொலாபரேஷன்ஸ் பண்ணும்போது நான் டான்ஸ் பண்ணுவேன், ரீல்ஸ் பண்ணுவேன், நான் ஒர்க் பண்ணுவேன், என்னோடய ப்ராடக்ட்ஸுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுவேன், சரியா? இது நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாமே நானும் போடுவேன். என் ஒய்ஃப் வந்து முதலேருந்தே லைஃப் ஸ்டைல் பிளாகிங்கும் சரி, மாம் பிளாகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி என் குழந்தைங்களை பற்றி பேசலாம்? அவங்க சம்பாதிக்கலையா? அவங்க 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 சாப்பிட்றது, அவங்க போடுறது எல்லாமே அவங்க சம்பாரித்து போடுறது, எப்படி அது பேச முடியும்? அப்போ நான் என்ன உரிமையில் பேசிட்டேன்? நான் வந்து பார்ப்போன்னு தான் பேசினேன். நீ போய் அங்கே போய் கேட்டேன்னா நீ அவங்ககிட்ட தான் போய் காசு போயிடணும் அப்படின்னு சொன்னேன். அதான் அதில் என்ன தப்பு? அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். சரி, ஓகே. நான் ஒரு சில கேள்விகள் வந்து வச்சுருக்காங்க, அதாவது இந்த கமெண்ட்ஸில் ஒரு சில கேள்விகள் வந்துருது, அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட 4% 2 இயர்ஸாக ரிட்டர்ன் வாங்குறவங்கலாம் அந்த மாதிரி லாஸையும் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆமாம், ஷேர் பண்ணணும். 4% ரிட்டர்ன் வாங்கியிருக்கீங்களா, ஷேர் பண்ணணும். லாஸ் ஆகிடுச்சுல்ல இப்போ. ஸோ ப்ராஃபிட் ஷேர் பண்ணவங்களா லாஸையும் ஷேர் பண்ணணும். ஆமாம். பட் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க கேபிட்டல் சேஃப்னு, 6 months அப்புறம் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம்னு. யூ ப்ரொவைடட் செக் ஆல்சோ. உங்களை நம்பி தான் மணி போட்டிருக்கேன். செக்கு அவங்க கேட்டதுனால நான் கொடுத்தேன். செக்கு அவங்க கேட்டதுனால கொடுத்தேன். நான் தான் சொன்னேன், நான் எதுவும் சொல்லி மாற்றிலாம் சொல்லலை, நான் ரிஸ்க் இல்லைன்னு நான் சொல்லலை. லாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கிராவிட்டியான லாஸ் நாங்களும் பார்க்கல. அதுக்கு நான் லாஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கை காமிச்சிட்டு யாரையோ சிஎன்எஸ் கை காமிச்சிட்டோ நான் யாரையோ நான் போகல. நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ நான் இவ்வளோ தான் நான் கொடுக்க முடியும், தலையை தான் காப்பாற்ற முடியும். அவங்களுக்கு இப்போவும் வந்து அவங்களுக்கு நான் அந்த ரிட்டர்ன்ஸ் வாங்கினது போக நான் கொடுத்தா லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. அவங்க பணம் தானே, அவங்க பணம் தான் அப்படின்னா லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. அதுவே அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் தான். அவங்க வேறு பேராசைப்பட்டு வேறு எங்கேயாவது வாங்கி கொடுத்துருந்தாங்க மட்டும்தான் அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். அப்படி இல்லாமல் அவங்க பணம் மட்டும் தான் அப்படின்னா அவங்களுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது, பெரிய லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. ஓகே, இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அவங்க வந்து ரெக்கவர் ஆன மாதிரி, அது பிரேக் ஈவன் ஆன மாதிரி. ஓகே, இந்த செக்கு விஷயம் மட்டும் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள். அதாவது இப்போது இந்த செக்கு நீங்கள் அவங்க கேட்டு தான் கொடுத்தேன் நீங்கள் சொல்கிறதா இருக்கணும், இல்லை அவங்க செக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த செக்கோட விஷயம் என்ன? உங்ககிட்ட கேட்டு தான் நீங்கள் அதை கொடுத்தீங்களா? இல்லை, நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போதுலாம் நான் கொடுக்கவே கிடையாது. ஓகே, ஏன்னா அதில் நான் வந்து செக் கொடுக்குறேன் அப்போ அந்த ஒரு அட்ராக்ஷன் கூட நான் கொடுக்கல. ஓகே, அது அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நார்மலாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பணம் கொடுக்கும்போது, கடன் வாங்கும்போதெல்லாம் கொடுப்பாங்க. அது கடன் வாங்கும்போது அப்போ தான் பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட கொடுக்கலையே, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலையே. ஒன்லி வந்து அந்த அக்ரிமெண்ட் மட்டும்தான் இருக்கே தவிர நான் செக் கொடுக்கல. இது வந்து லேட் ஆகும் போது நான் சொல்லும்போது அவங்க வந்து பயந்துட்டு இல்லை, அவங்க வந்து என்ன என் மேலே ப்ரெஷர் போட்டு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க செக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ரெஷர்னால கொடுத்தேன். ஆமாம். இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சிக்னேச்சர் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இல்லை, எனக்கு வாங்கணும்னு தெரியல, எனக்கு வாங்கணும்னு தெரியலங்க. எனக்கும் நிறைய விஷயம் நான் அறியாமே நீங்கள் சொல்கிறீங்களா உங்களோட இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லி, எனக்கும் வாங்கணும்னு தெரியாதுல்ல. எனக்கும் வாங்கினா தான் இந்த மாதிரிலாம் ஆகும், லாஸ் ஆகும், நான் மாட்டிப்பேன் அப்படின்னு எனக்கும் தெரியாதுல்ல. இவன் க்ளோஸ் பண்ணி இவன் வந்து ஊரை விட்டே போவான் சிஎன்எஸ் அப்படிங்கிறத எனக்கும் தெரியாது. எனக்கும் அது வாங்கணும் தெரியும். வாங்கணும்னா நான் இன்னும் அதை வச்சு நான் இது பண்ணிக்கலாமே. வாங்காதனால தானே பிரச்சனை. எனக்கும் வாங்கணும்னு தெரியாது அது.
வாங்க சேஃபுக்கு. அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கா அவங்க கிட்ட வாங்கணுங்கிறது எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். இல்லை ப்ரொசீஜர் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. அதாவது என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்ன ப்ரொசீஜர் இருக்குது, எது எல்லாமே இது வந்து இங்கே வந்து நிறைய விஷயம், நிறைய பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸ்லையும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லாத ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா? இல்லை எல்லா இப்போ இந்த 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 ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு இந்த சேனலும் இந்த ஸ்டுடியோவும் வந்து ஒரு ஓனர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு காசு போட்டிருப்பார், சரியா? அதுக்கு ஏதாவது கடன் வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை அவர் சொந்த காசை போட்டிருக்கலாம். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும். எடுத்தோடனே அவர் ப்ராஃபிட் வராது. எடுத்தோடனே நம்மளுக்கு மாதத்துலேருந்தே ப்ராஃபிட் வருதுன்னா அப்போ அதில் ரிஸ்க் இருக்கும். அது நான் போடலைனாலும் உங்களுக்கு தெரியணும். சரி, அது ஓகே, நான் போடல, சிஎன்எஸ்ன்னு போட்டிருக்கேன்ல, கார்னிஷர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்னு போட்டிருக்கேன்ல, அண்டர் அவங்க கீழே தான் பண்ணுறேன்னு போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன்னா இல்லையா? டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், அதை போடுங்க. டாக்குமெண்ட்டில் இருக்குது, அவங்ககிட்டே இருக்குது அந்த இதெல்லாம். அப்போது அண்டர் சிஎன்எஸ்ன்னு போடும்போது கார்னிஷர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இப்போ கூட போய் டைப் பண்ணுங்கள், வெப்சைட் அங்கே தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஊரை விட்டு போனாலும் அவங்க குளோபலாக இருக்கிறனால வெப்சைட் அவங்க தான் இருக்குது. ஆஃபீஸ் தான் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போது அதில் எடுத்து உள்ளே போனாலுமே நீங்கள் அந்த பாப்பப்பில் வரும் ரிஸ்க் வார்னிங் அப்படின்னு. அப்போ இதில் வந்து அதில் அந்த ரிஸ்க் வார்னிங்லேயே என்னென்ன சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு எல்லா ரிஸ்க்கை பற்றியும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எதுவும் தப்பு பண்ணலன்னா இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஏன் அந்த ட்ரேடிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணும்? ஏன் ட்ரேடிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கா? இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அந்த ட்ரேடிங்க்குன்னு வச்சிருந்த அக்கௌண்ட்டை ஏன் டெலீட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் அதெல்லாம் இல்லையே, ஏன்டா என் அக்கௌண்ட் தான் போடுறேன். அதுதான் அந்த அட்வொகேட்டுக்கே தெரியாது. அந்த ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு நேமை ஏன் வந்து உங்களோட, ஏன்னா நான் இப்போ நான் ட்ரேடராக இல்லை. ஓகே, இப்போ நான் ட்ரேட் பண்ணல, நான் இப்போ சம்பாரிச்சு மற்ற பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ட்ரேடராக இல்லை. மார்க்கெட்டும் நான் இப்போ ஜனவரி எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்லம்பாக டவுனில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். நம்ம அதை ரெக்கவரே பண்ண முடியல. நான் இப்போ தான் மாற்றினேன் பயோ, இப்போ தான் கொஞ்ச நாள் மட்டும் தான் மாற்றினேன். ஓகே, ஆனால் நாங்கள் இப்போ அக்டோபர் நவம்பர்லேயே நாங்கள் வந்து கிவ் அப் பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட் சுத்தமாக போச்சு. இதுவும் 90% மேலே மைனஸில் போயிடுச்சு. அக்கௌண்ட்டு வந்து சிஎன்எஸ்லேருந்து போனது அவங்க அந்த டைம்லேயே போயிடுச்சு. அதுக்கப்புறமும் வந்து மார்க்கெட்டும் சுத்தமாக நான் ஏதாவது ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அரேஞ்ச் பண்ணி வேறு அக்கௌண்ட்டில் போட்டு நான் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தாலும் அது பண்ண முடியாது. மார்க்கெட்டு அது ஃபினான்ஷியல் பட்ஜெட் ஆகஸ்ட்லேருந்து மார்க்கெட்டு போச்சு. அவங்க போயிருக்கும் போதே ஒரு 80-90% போயிடுச்சு. யார் சீனியர்ஸ் போகும்போதே 90% போயிடுச்சு. அப்போ நான் ட்ரேடர் இல்லை. அப்போ நான் இது எடுக்கிறேன். பயோலாம் இப்போ நான் வந்து பயோலாம் இப்போ கூட வேறு சேஞ்சஸ் கூட பண்ணியிருக்கேன். நான் ஒரு பார்ட்டியோட நேமை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து நான் புரியுதுங்களா உங்களுக்கு? அது பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட பயோவில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேனோ, இப்போ நான் வேறு இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி நாளைக்கே ஸ்டார்ட் அப் ஐடியா நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை நான் ஆட் பண்ணுவேன். இப்போ நான் நாளைக்கு ஒரு துணி வைக்க போகிறேன், இல்லை ஒரு பாட்டில் வைக்க போகிறேன், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வைக்க போகிறேன்னா அதை நான் ஆட் பண்ணுவேன். போன வாட்டி நான் இப்போ அதை பண்ணிட்டு இருக்கலாம், அதை எடுத்துருவேன். அவ்வளோதானே. இப்போ நான் இவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிறது தானே இப்போ இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. நான் ட்ரேடராக இருக்கணுங்கிறது கிடையாது, அதில் வச்சுக்கணும்னு கிடையாது. இவங்களுக்கு நான் கமிட்டட், அவ்வளோதானே. அதை நான் சம்பாரிச்சு கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்களா? ட்ரேட் பண்ணி தான் கொடுக்கணுமா? கிடையாதுல்ல. அதுதான் எடுத்திருக்கேன். மற்றபடி ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு அந்த அட்வொகேட்டு தான். அதெல்லாம் அது என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டார். கண்டிப்பாக டெலிட் பண்ணிட்டார். என்னத்தை டெலிட்? இன்ஸ்டாகிராமில் என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்டு? என் அக்கௌண்ட்டு மட்டும்தான், என் மூஞ்சியை பார்த்தானே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. என் அக்கௌண்ட்டு மட்டும்தான் இருக்குது. என் அக்கௌண்ட்டில் போட்ட அந்த ட்ரேடர் அந்த பயோ தான் எடுத்துறதுக்கு தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்றாங்க. ஓகே, அதுக்குன்னு தனி அக்கௌண்ட் இல்லை. அண்ட் ஏன் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ரிப்ளை பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். அவங்க ஆனால் ப்ரெஷர் ஓவராக கொடுக்கும்போது நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு டேட் வேணும், நான் வந்து ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்கும், நான் வந்து சம்பாதிக்க அமௌண்ட் ரெடி பண்ணும்போது தான் பண்ண முடியும். வெயிட் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் ப்ரெஷர் போட்டே இருப்பாங்க. அப்போ நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஃபோன் பண்ணால் என்னை ப்ரொவோக் பண்ணுறது, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறது. நான் எதுக்கு பேசணும்? ஃபோன் பேசினா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஃபோனில் ஒரு ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அப்போ நம்பிக்கை நீங்கள் கூட நம்பிக்கைன்னு பேசுகிறீங்களா? நம்பி தானே ஃபோன் எடுத்து பேசுகிறோம். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசினா என்ன பண்ணுறது? எதுக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும்? பணம் வரும்போது கொடுக்குறேன், வெயிட். அது மட்டும் தானே. உங்கள்கிட்ட பேசணும் அவசியம் கிடையாது. பணம் உங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ரெஸ்பாண்ட் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ அதை இது பண்ணாமல் புரிஞ்சுக்காமல் நீங்கள் ப்ரெஷர் போட்டிங்கன்னா, ப்ரெஷர் போகிறதும் என்கிட்ட ப்ரொவோக் பண்ணுறதும் எனக்கு அகேன்ஸ்டாகவே நீங்கள் இது பண்ணி நிறைய விஷயங்கள் மிரட்டியிருக்காங்க, நிறைய இது பண்ணியிருக்காங்க. அவங்களும் பண்ணியிருக்காங்க. என் ஃபோன் ஐஃபோனு ப்ளஸ் இல்லைனாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண வேண்டியது எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை, எனக்கு அந்த அவசியம் கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து அதையும் வச்சு நானும் போய் சிம்பத்தி தேடலாம். ஐயோ இந்த மாதிரி மிரட்டுறாங்க பாருங்கள், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நானே வந்து இதாக இருக்கேன், இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் சொன்னால் எனக்கும் சிம்பத்தி கிடைக்கும். அது எனக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஏன்னா இது அவங்களும் கேட்டிருக்காங்க, why you threaten them அப்படின்னு. நீங்கள் யாரையா த்ரெட்டன் பண்ணீங்களா? என்ன த்ரெட்டனு? அதாவது நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, பாருங்கள், இப்போ நான் உள்ளே போயிட்டு, அதாவது என்னை வந்து இது வந்து நான் வந்து அஃபென்ஸே நான் பண்ணியிருக்கேன்னு வைங்க, நான் பண்ணிவிட்டு இது பண்ணாலும் எனக்கு வந்து நான் இருந்தால் மட்டும் தான் இங்கே சம்பாதிக்க முடியும். அதுதானே உண்மை. அதான் நான் சொல்கிறேன்.
நீங்கள் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. மற்றவங்களாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க, நான் காசு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? இப்போ நான் உள்ளே போயிட்டு வந்தேன்னா அந்த கேஸை தான் நான் பார்த்துக்க முடியும், அதை தான் நான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருமே அப்படி தான். கேஸை உள்ளே போயிட்டு வந்தால் கேஸை பார்த்துக்க வேண்டியதான். கேஸை நான் பார்த்துட்டு போவோம், யாருக்குமே கொடுக்க வேணாங்கிற மாதிரி வந்துடும். உண்மையிலேயே அதுதான் உண்மை. எனக்கு என்னை நம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டமே தவிர அவங்களுக்கு தான் நான் சம்பாரிச்சு கொடுக்கணும். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நான் வந்து ஈஸி, அது எனக்கு ரொம்ப இன்னும் ஈஸி. சும்மா இவங்க ஜெயிலுக்கு போகிறது சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அது வந்து போயிட்டு வந்துட்டா பணமே கொடுக்க வேண்டியதில்லை, அது இவங்களுக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அது வந்து மிரட்டுறது கிடையாது. இருங்க, ஆக்ஷன் நீங்கள் பண்ணுறதுனால எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அது மிரட்டுறது. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, நான் உள்ளே போயிட்டா உங்களுக்கு காசு வராதுன்னு சொல்கிறேன். அப்படி கிடையாது. நான் உள்ளே போயிட்டா உங்களுக்கு காசே கொடுக்க வேண்டியதில்லை, நான் கேஸை பார்க்கணுமா இல்லையா? பட் ஆனால் அது அவங்களுக்கு கன்வே ஆகிற விதம் இப்படி தான் இருக்கும். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாங்கிற கொடுத்தா என்ன காசு வந்துருமா? நீங்கள் எங்கே போய் கொடுத்தாலும் காசு வந்துருமா? என்கிட்ட காசு இருந்தால் தானே வரும். புரியுதா இல்லையா? என்கிட்ட காசு எங்கே இருக்குது? காசு இருக்கணும்ல. அந்த மார்க் எதில் போட்டு இன்வெஸ்ட் போட்டீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையா எல்லாமே விசாரிப்பாங்கல்ல. காசு என்கிட்ட இருக்கணும்ல, என் பேரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கணும்ல, ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. எதுவுமே இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? நான் சம்பாரிச்சுன்னா கொடுக்கணும். என்கிட்ட நான் பிடுங்கி கொடுப்பாங்களா? பிடுங்கி கொடுக்குறது இல்லை இருந்தால் தானே கொடுப்பாங்க. அப்போ நான் இருந்தால் தானே வெளியே இருந்தால் தான் காசு வரும். அப்போ நான் உள்ளே போனேன்னா எல்லாரும் தானே பாதிக்கப்படுவாங்க. அப்போ அதை சொன்னால் உங்களுக்கு வந்து என்னென்ன இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. கொடுக்குறேன்னா கொடுங்க, எனக்கு அதை ஃபேஸ் பண்ணுறது ஈஸி, சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். புரியுதா? கேஸை பார்த்துக்கிறது ஈஸின்னு இல்லை, அதுவும் கஷ்டம் தான். ஆனால் இதை அது வந்து கொடுக்க வேணாங்கிற மாதிரி போயிடும். ஏன்னா அது கேஸை பார்க்குறது அது அப்படி தான் போகும். லீகல் லெவலே அப்படி தான் போகும். சண்டை போட்டு இங்கே கேஸ் போட்டு யாருங்க வந்து காசு ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கல, அவங்களுக்கே தெரியும் அது. புரியுதா? என்ன பனிஷ்மெண்ட் தான் பண்ண முடியும், கேஸ் காசு வாங்கி கொடுக்கறது கிடையாது. நான் வந்து எல்லாம் சம்பாரிச்சு நான் வந்து சொத்து பயங்கர சொத்து சேர்த்து வச்சு நான் இது பண்ணியிருந்தேன்னா அவங்க சொல்லலாம் என்கிட்ட சொத்து வாங்கி கொடுக்கலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவேன்? சம்பாரிச்சு தான் நான் கொடுப்பேன், எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, நான் சம்பாதிப்பேன். அந்த இதில் நான் சொல்கிறேன், கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன். அப்புறம் பயமுறுத்தினா நீ வந்து பயமுறுத்தினா போய் பண்ணிக்கன்னு தான் சொல்லுவேன். பயமுறுத்தினா போய் பண்ணிக்கணும்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் அதுக்கு போய் த்ரெட்டனிங் கிடையாது, அதோட கான்சிக்வன்ஸ் நான் சொல்கிறேன். போய் பண்ணுன்னா பண்ணு, எனக்கு அதுவும் எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியும், இதுவும் பண்ண தெரியும். நல்லவங்களுக்கு நான் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணுவேன். சத்தியமாக அதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது. புரியுதா? கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கக்கூடாது, மிரட்டுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா என்ன? போய் கொடுங்க. கம்ப்ளைண்ட்னா லீகல் தானே. லீகலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் இன்வால்வ்டு, எல்லாருக்குமே அஃபென்ஸ், எல்லாத்துக்குமே இதில் தப்பு பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்படி பார்த்தா சரி. இப்போது மெயினாக இது உங்கள்கிட்ட கேட்கணும், சோர்ஸ் இருக்கா? சோர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்குது. டாக்ஸபிள் அமௌண்ட்டா அதுன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ எல்லாமே இருக்கும்ல அதில். அப்போது கம்ப்ளைண்ட்டுன்னு போனீங்கன்னா அது சட்டப்படியாக தான் போகும். கரெக்டா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ நான் அதை பார்த்துட்டு இருந்தேன்னா நான் எப்படி சம்பாதிக்கிறது? நான் எப்படி பணத்தை கொடுக்குறது? நான் எப்படி லைபிள் ஆகுறது? நான் எப்படி கமிட்மெண்ட் எடுத்துக்கிறது? ஓகே, இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.